அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். ஃப்ரைடே ஸ்பெஷலாக பீஃப் பிரியாணி, அது கூட செம்ம காம்பினேஷன் கத்திரிக்காய் பச்சடி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம செய்கிற பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்க போகுது. ஜீரக சம்பா ரைஸில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். சமையலே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட சூப்பராக சமைக்கலாம். பீஃப் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இப்போ கட் பண்ணிடலாம். நான் 700 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஸ்லேஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம். இப்போ 700 கிராம் வெங்காயத்தை ஸ்லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் 300 கிராம் தக்காளி, அதையுமே இந்த மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அரைக்கட்டு புதினா எடுத்துக்கிறேன். அரைக்கட்டு மல்லி இலை எடுத்துக்கிறேன். 5 பச்சை மிளகாய். தயிர் 250 ml. 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 துண்டு பட்டை, 8 ஏலக்காய், 7 கிராம்பு. பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 250 ml நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. 100 ml நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அரிசி நம்ம ஊற வச்சிடலாம். அரை மணி நேரமாவது நம்ம அரிசி ஊற வைக்கணும். ஜீரக சம்பா அரிசி நான் 4 கிளாஸ் வர அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸில் கரெக்டாக 1 கிலோ வரும். 1 கிலோ அரிசிக்கு நான் 1.25 கிலோ கறி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1.5 கிலோ வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் 1 kg கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசியை 2 தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 3வது தண்ணியில் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைக்கட் புதினா, அப்புறம் அரைக்கட்டு கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வதங்கணும். கொத்தமல்லி, புதினா எல்லாமே நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மெத்தடில் நீங்கள் சிக்கன், மட்டன், வான்கோழின்னு நீங்கள் எது கூட வேணாலும் ட்ரை பண்ணலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கொத்தமல்லி புதினாவுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுறலாம். 1.25 கிலோ பீஃபை நான் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ பீஃபை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதோட தண்ணியை தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் இப்போ நம்ம கறியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பீஃப் ஒரு 50% வெந்திருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வேக வைக்கிறதுனால சூப்பராக வெந்துடும். அடுத்தது நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். எண்ணெயிலேயே தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் வரளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையுமே சேர்த்துக்கலாம். 250 ml தயிர், அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 லெமனோட ஜூஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பீஃப் வேக வச்ச தண்ணி 2.5 கிளாஸ் வர அளவுக்கு எனக்கு கிடைச்சிது. அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். மேற்கொண்டு நான் 4.5 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி கணக்கு பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம வடிகட்டிட்டு சேர்க்கலை. அதுக்காக உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ரைஸை சேர்க்குறப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். ஆயில் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்க போகிறோம். அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம ஜீரக சம்பா ரைஸையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். பிரியாணி அப்படின்னா ஜீரக சம்பா ரைஸில் செய்கிறது பிடிக்குமா, இல்லை அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் செய்கிறது பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 2 அரிசியில் செய்கிறதுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜீரக சம்பா ரைஸில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அரிசி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டதுக்கப்புறம் இடையில ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இல்லைனா அடி பிடிச்சிரும். ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட தம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆரஞ்சு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் லைட்டாக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். எல்லா சைடும் நல்லா தொளிச்சு விட்டுட்டு ஒரு பழைய தோசைக்கல் வச்சு இப்போ தம் போட்டுடலாம். மேலே இந்த மாதிரி வாழை இலையை நல்லா விரித்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் தம்மில் அப்படியே இருக்கட்டும்.
ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு வெயிட்டுக்காக அதை மேலே வச்சு விட்டுறலாம். இப்போ கத்திரிக்காய் பச்சடிக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் வர அளவுக்கு எள்ளு எடுத்துக்கிறேன். எள்ளை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. எள்ளு வந்து கொஞ்சம் டப்பு டப்புன்னு தெரிக்கும். அந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் வர அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதையுமே சேர்த்துக்கிறலாம். ரெண்டையுமே நல்லா வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு வந்து இப்போ நம்ம மாற்றிடலாம். இது வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் பச்சடிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே எள்ளும் வேர்க்கடலையும் தான். இப்போ அதே கடாயில் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இதுக்கு மெயினாக நம்ம நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ண கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுக்கணும். நல்லெண்ணெயில் செய்கிறீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப ஆயில் சேர்த்து செய்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் வர அளவுக்கு மேற்கொண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வர அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை. எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு அழகான பிங்க் கலர் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வர அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலேயே வேக வச்ச கத்திரிக்காயையுமே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு ஒரு தட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான். ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வேர்க்கடலையும் எள்ளும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் இதை வந்து சிம்மிலேயே போட்டு விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இது ரொம்ப வேர்க்கடலை எள்ளு சேர்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வராது, டேஸ்ட் அப்படியே டோட்டலாக மாறி போயிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதே மெத்தடில் கண்டிப்பாக ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுவையான பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் பச்சடி ரெடி. இப்போ நம்மளோட பிரியாணியும் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாழை இலை கலரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வாழை இலையை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பிரியாணியுமே. அவ்வளோதான், நம்ம இப்போ சூடாக நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உங்களுக்கு பாராட்டு மழையாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம சாப்பிட்றலாமா? ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா பீஃப் பிரியாணி, கத்தரிக்காய் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.